சத்யா பண்ண கேவலமான காரியத்தினால இப்போ ரோஹிணியோட வாழ்க்கையே என்ன ஆக போகுதுன்னு தெரியலைங்க. ஸோ ரோஹிணியை பார்த்தீங்கன்னா எப்படியாவது வாழவே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கௌதம் எவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறானோ அதே பிளானை நம்ம சத்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் கிடையாது, குமரகுரு கூட நம்ம ரோகிணி சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் பண்ணி தான் இதெல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ கௌதமை பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற மாதிரி இந்த சத்யா பொய் சொல்லி ஸோ நம்ம ரோகிணி கிட்ட பார்த்தீங்கன்னா சைன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா குமரகுருவும் அவங்க அம்மா மேலேயும் தான் போய் விழுகுது. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த மருமகளை வரதட்சணை கொடுமைப்படுத்தி ரொம்பவே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த சத்யா கம்ப்ளைண்ட் பண்ணதுனால குமரகுருவையும் அவங்க அம்மாவையும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதனால் கோவப்பட்ட குமரகுருவோட அக்கா உடனே நம்ம ஆதிரைக்கு ஃபோன் பண்ணி, உன் தங்கச்சி என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா மேலேயும் என் தம்பி மேலேயும் இப்படி கேஸ் கொடுத்துருப்பா, பொய் கேஸ் கொடுத்துருக்கா, அதுவும் வரதட்சணை கொடுமை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்படி அப்படிலாம் பண்ணோம், உன் தங்கச்சி உங்கள் நாத்தனார் தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தனை காதலிச்சா, அது கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் தம்பி உன் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டி சந்தோஷமாக தானே வச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கூட ஒரு தங்கச்சி அடங்கவே இல்லாமல் அவனை ரூமுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால, அப்படிப்பட்டவளை எப்படி நாங்கள் வீட்டில் வச்சுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இன்னும் 1 மாதம் உன் தங்கச்சிக்கு நாங்கள் டைமும் கொடுத்துருவோம். ஆனால் அதெல்லாமே தாண்டி அவள் இவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருப்பாள். இங்கே பாரு ஆதிரை, இதுக்கப்புறமும் உன் தங்கச்சி எங்கள் தம்பி கூட சேர்ந்து வாழவே முடியாது. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லாவே இருக்காது. அதனால உன் தங்கச்சியை இந்த வாழ்க்கையை மறந்துட சொல்லு. என் தம்பியை எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். வெளியில் வந்தோடனே அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் உடனே அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா குமரகுருவோட அக்கா சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் நம்ம ஆதிரைக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னக்கா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலையா அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னா போயிட்டு உன் நாத்தனார் ரோகிணி கிட்ட போய் கேளு, அவள் சொல்லுவா எல்லாத்தையும், அவள் பண்ண விஷயம் தானே இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளே ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணிக்கு ஆதிரைக்கு பயங்கரமான ஷாக். பிரபு என்ன ஆதிரை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி மாப்பிள்ளை மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னது ரோகிணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு கேட்குறாங்க. ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஸோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நம்ம சத்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை சத்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சத்யா, நீ ரோகிணி வாழ்க்கையை நல்லது பண்ணுறேன்னு நினச்சி அவள் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டு இருக்கா. எதுக்கு இப்போ மாப்பிள்ளை மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ பார்த்துருப்பா. ஒழுங்கு மரியாதை அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் முடியாது, நான் எதுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும், என்னமோ நீங்கள் மட்டும்தான் ரோகிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பேசுகிறீங்க. எனக்குமே ரோகிணியோட வாழ்க்கை மேலே உங்களை விட 1000 மடங்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படி அக்கறை இருக்கிறவ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்க மாட்டான். அது மட்டும் கிடையாது, அவகிட்ட சைன் வாங்கும்போது நீ குமரகுரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சைன் வாங்கியிருக்கியா, அந்த கௌதம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பொய்யா தானே சைன் வாங்கியிருக்க. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட காரியத்தை பண்ணியிருக்கா. ஒழுங்கு மரியாதையை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு நம்ம ரோகிணி பார்த்தீங்கன்னா சத்யாவை அடிக்க போகும்போது உடனே பார்த்தீங்கன்னா போதும் அதில் விடு, அவளை போட்டு நீ அடிக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆதிரை சொல்கிறா, பின்ன என்ன மாமா எவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ என்னடானா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரபு ஆதிரை நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சத்யா, நீ தேவையில்லாத பிரச்சனையை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை என்ன பண்ணாரு, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கௌதம் பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீ இவங்க மேலே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்க. இவங்க என்ன வரதட்சணை கேட்டாங்களா, எதுக்கு பொய்யான கம்ப்ளைண்ட் போய் கொடுத்து வச்சிருக்க. இப்போ நீ எந்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் சொல்லு, நாங்கள் பார்த்துக்கிறோம் மற்ற எல்லாத்தையுமே சொல்லும்போது, என்ன பிரபு மாமா நீங்களும் இப்படி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னாலலாம் கம்ப்ளைண்ட்டை வாபஸும் வாங்க முடியாது, எந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க இவகிட்ட எதுக்குங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும், மாப்பிள்ளையோட அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலே எந்த ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ரோகிணியை கூட்டிகிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நான் இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. குமரகுரு அவங்க அம்மா 2 பேரையுமே கூட்டிகிட்டு வர்றாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை, அதுவும் அப்பாவி பொண்ணை இப்படி நீங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவீங்க. அப்படி என்ன உங்களுக்கு பொண்ணுங்கள்லாம் பாவம் பண்ணாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி அப்படிங்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது குமரகுரு சொல்கிறாரு, ஐயோ மேடம் அதெல்லாம் உண்மையே கிடையாது, எல்லாமே போய் அவங்க தேவையில்லாமல் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் இப்படி அவசரப்பட்டு எங்களை கூட்டிகிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்ன என்கிட்டயே உன் குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்கியா,
உன்னை லாக்கப்பில் வச்சு வெளுக்க வேண்டிய விதத்தில் வெளுத்தனா எல்லாமே நீயும் ஒத்துப்ப, இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருவை பார்த்தீங்கன்னா லாக்கப்பில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவரை பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ வலி தாங்க முடியாமல் நம்ம குமரகுரு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என் புள்ள இப்படி அடி வாங்குறானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறது கேளுங்க, எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த பொண்ணு தப்பாக வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அவள் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அவள் சொல்கிறது எல்லாமே பொய்யா, எதுக்கு ஒரு பொண்ணு தேவையில்லாமல் சும்மா இருக்கும்போது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவ்வளோ தூரம் நீங்கள் அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்திருக்கீங்க, அப்படி படுத்தாமல் இருந்திருந்தால் அந்த பொண்ணு ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க போது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணுன்னு கூட உங்களுக்கு வந்து தெரியாதா, அப்படி என்ன உங்களுக்கு வரதட்சணை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை, அப்படி ஆசை இருந்தால் நல்ல காசு உள்ள பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் வந்து யாரையுமே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தலை, அது மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதே வரதட்சணை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ எல்லாருக்கும் முன்னாடியும் வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு வீட்டுக்கு பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவளை அடித்து கொடுமைப்படுத்தி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கீங்க, ஏன்னா இதுதான் உங்களோட ட்ரிக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ மேடம் அப்படிலாம் கிடையாது, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க, அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே பொய், அவள் சுத்தமாக ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வேற ஒரு பையனை காதலிச்சிருக்கா, கரெக்டாக கல்யாணம் தப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட ஓடி போகிறதுக்காக பிளான் பண்ணி போயிருந்தான். ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ண பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால என் பொண்ணு தான் என் பையன் தான் கடைசி நேரத்தில் பெரிய மனசு பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் கூட 2 பேருமே சேர்ந்து நல்லபடியாக தான் வாழ்க்கையை வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு அப்போ கூட வந்து அதை நிறுத்தலை. அந்த பொண்ணு லவ் பண்ண பையனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறைய தப்புலாம் வந்து பண்ணிட்டான். அப்படி வந்து தப்பு பண்ணும்போது தான் என் பையன் அதை பார்த்து கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை பிடிச்சி திட்டி அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். இவ்வளோ தான் மேடம் நடந்திருக்கு. ஆனால் எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, தப்பு பண்ணது எல்லாமே அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இது புது கதையாக இருக்குது, அந்த பொண்ணு மேலே இப்படி அபாண்டமாக பழி சொல்கிறீங்களா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை, இப்படிப்பட்ட உங்களெல்லாம் வாயால் பேசுகிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குமரகுருவோட அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஓங்கி கன்னத்திலே வந்து அரைகிறாங்க. இதை வந்து அப்படியே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அரைஞ்சதை பார்த்துட்டு. ஸோ குமரகுருவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அடி வாங்குறதையும் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வந்து அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரம் பார்த்தா கரெக்டாக வந்து அவங்க அக்கா வந்து வக்கீலோடு வந்துடுறாங்க, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் குமரகுருவை அடிக்கிறத பார்த்துட்டு அவங்க அக்கா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஏன் மேடம் எதுக்காக என் தம்பியை போட்டு இப்படி அடிக்க வைக்கிறீங்க, தயவு செஞ்சு அவங்கள நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பாருமா ஒழுங்கு மரியாதையாக வெளியில் போயிருங்க, அப்புறம் இல்லைனா உங்களையும் சேர்த்து உள்ளே வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வக்கீல் சொல்கிறாரு, மேடம் என்ன இது, எதுக்காக இப்படி வந்து என்ன எதுன்னு விசாரிக்காமல் நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல அவங்கள நிறுத்த சொல்லுங்க, இப்போ நிறுத்த சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு வக்கீல் சொன்னதுக்கப்புறம் அவங்கள வந்து அடிக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், இவங்க யார்கிட்டேயுமே எந்த விதமான வரதட்சணையும் கேட்டு கொடுமைப்படுத்தலை, ஆனால் இவங்க மேலே தேவையில்லாமல் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இப்படி வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க, தயவு செஞ்சு இந்த கேஸ் எல்லாமே எதுவுமே போடாமல் அவங்கள வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து கண்டுக்கிறீங்க, ஒரு நல்ல கேஸை எடுத்து நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களா, ஒரு அப்பாவி பொண்ணாக இவங்க கொடுமைப்படுத்தி வரதட்சணை கேட்டிருக்காங்க, நீங்கள் என்னடான்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து இதில் என்ன நடக்க போகுது, ரோஹிணி வந்து வாபஸ் வாங்குவாளா, குமரகுருவோட கோபம் எந்த லெவலுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.